Yeah, this is romantic delight ice cream. வாவ் லவ்லி. Taste it. உங்களுக்கு வேணாமா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. ஓகே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தம்பி தம்பி போங்க போங்க. போதை மருந்து கலந்துருக்குல? இல்ல மேடம். ஓனருங்க வந்துருவாரு மேடம். யாரு தம்பி தம்பின்னு கூப்பிட்டியா அவரா? ஆமா மேடம். எங்க தம்பி தம்பி என்னையா பிரச்சனை? இந்த ஐஸ்கிரீம்ல ஏதோ போதை மருந்து கலந்துருக்குன்னு மேடம் சொல்றாங்க. என்ன மேடம் இது? சிட்டில பெரிய ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய விஐபில வந்து போற இடம். நீங்க பாட்டு ஐஸ்கிரீம்ல போதை மருந்து அது இதுன்னு சொன்னீங்கன்னா யார் சொன்னாங்க? சொல்லுங்க மேடம், யார் சொன்னாங்க? சொல்லுங்க மேடம். இது என் ரெஸ்டாரண்ட்டுக்கு கேவலம் தானே? சொல்லுங்க மேடம், யார் சொன்னாங்கன்னு? போதும். இந்த ஐஸ்கிரீமை நான் லேபுக்கு அனுப்பிச்சு அதுல போதை மருந்து இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். நீ தான் இந்த இடத்துக்கு ஓனர்னு தெரிஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அவசியமே இல்ல, கட்டாயமா இதுல போதை மருந்து இருந்தே தீரும். இது அநியாயம் மேடம். அபாண்டமா பழிய போடாதீங்க. நாங்க ஒன்னும் ஐஸ்கிரீம்ல போதை மருந்து கலக்கல. ஹலோ, இந்த அநியாயம் அபாண்டம் அதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. இதுல போதை மருந்து கலந்திருக்கா இல்லையான்னு நாங்க சொல்லணும். ஏன் நாங்க சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களோ? என்னம்மா, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எவனா திருட்டுத்தனமா சரக்கு வித்தா ரைடுக்கு போலாம். ஏதாவது லாட்ஜுகள்ல பிரார்த்தல் பண்ணா அங்க நம்ம ரைடுக்கு போலாம். சாப்பிடுற ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் ரைடுக்கு வந்திருக்கீங்களே, காமெடியா இருக்க. இன்னைக்கு வேற வேலை இல்லையோ? சார், இந்த ரெஸ்டாரண்ட்ல ஐஸ்கிரீம்ல போதை மருந்து கலந்து அதை லேடிஸ் கொடுத்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி வீடியோ வேற எடுத்து பிளாக்மெயில் பண்றதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு சார். அதனால தான் நான் வந்தேன். அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சா இல்ல மாசியோட சொந்தக்காரன் குட்டி நடத்துற ரெஸ்டாரண்ட் சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துச்சா? சார் என்ன சாரு மோருன்னுட்டு இப்ப உங்களுக்கு என்ன அந்த ஐஸ்கிரீம்ல போதை மருந்து கலந்துருக்கா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வரீங்க? லேப்ல டெஸ்ட் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அதை நானே சாப்பிட்டு சொல்றேன். ஏய், அது எடியா சார். அது என்ன சார்? நல்லா தானே இருக்கு. குட்டே, ரொம்ப டேஸ்டா இருக்குடா. எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஒண்ணு பண்ணு, எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லு, காசை நான் பே பண்றேன். உங்களுக்கு ஒண்ணு வேணுமா? ஏக்கா,
எப்படியாவது அந்த மாசியை மாட்டி விட்டுருவோன்றதெல்லாம் யோசிக்காம உருப்படியா ஏதாவது இருந்தா போய் பாருங்க. சார் இல்ல சார் அது நான் சாப்பிட்டேன்ல, எனக்கு ஒண்ணும் வரலையே. நான் தெளிவா தானம்மா பேசிட்டு இருக்கேன். நான் தெளிவா பேசுறேனா இல்லையா? சார் கிளம்புங்க சார். இப்ப என்ன வேணும்? வணக்கம் பொம்பளை கஜினி முகமது. 17 முறை அல்ல, நீ 18,000 முறை படையெடுத்தாலும் இந்த மாசிய ஜெயிக்க முடியாது. மத்தவங்களுக்கு வெளியில ஸ்பை இருக்கு, ஆனா இந்த மாசிக்கு போலீஸ்குள்ளேயே ஸ்பை இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, உனக்கு மட்டும் பத்திரிக்கைக்காரங்களை தெரியும் நினைச்சுக்காத. சில பத்திரிக்கைகள் ஊருக்குள்ள எனக்காக மட்டுமே பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த மாசிக்கு செல்வாக்கு இருக்கு. இனிமேலாவது அடங்கி நடந்துக்க. நீதான் இந்த வீட்டுல வாழ முடியல. என் புருஷனும் எங்க அம்மாவும் செஞ்ச பாவத்துக்கு ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு பரிகாரமாவது நான் தேடிக்கிறேன். உன் குழந்தைய இந்த வீட்டுல நான் வணக்கம் போறேன். இன்னையில இருந்து நீ அம்மாவை மட்டும் இல்ல, கடவுளா இருந்தும் இந்த குழந்தைய நீ தான் காப்பாத்தணும். உன் ஆசீர்வாதம் வேணும்னு தான் உன் பாதத்துல வச்சிருக்க. உன் குழந்தைக்கு எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு கூட துணையா நீ இருக்கணும். ஏய், குழந்தைய தத்தெடுத்த தீருவேன்னு சொன்னேன். என்னமோ இஷ்டம் பண்ணிட்டு போன்னு விட்டுட்டேன். இந்த மூதேவி போட்டோ எதுக்கு எடுத்துட்டு வந்து ஹால்ல மாட்டி வச்சிருக்கேன்? இந்த தரித்திரம் ஒழிஞ்சதில் நான் நிம்மதியா இருக்கிறேன். அது உனக்கு பிடிக்கலையா? இந்த முதல்ல போட்டோ என்னமா நீ மனுஷன் மிருகமா? ஏன் இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? உன் வாழ்க்கையை பாழாக்கனவ இவ, மாப்பிளைய ஜெயில போட்டவ இவ. இத பாரு, மரியாதை இவ போட்டோவை நீயே எடுத்துடு, இல்ல எடுத்து கொளுத்திடுவேன். இப்ப ஏன் அவளை திட்டிட்டு இருக்கீங்க? பின் என்ன மாப்பிள, வர வர இந்த சித்ராவோட அட்டகாசம் தாங்க முடிய மாட்டேங்குது. என்ன வேணும்னு கோவப்படுத்திட்டே இருக்கா. எனக்கு இவ்வளவு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா இவ போட்டோ எதுக்கு இங்க மாட்டி வச்சிருக்கா? முதல்ல எடுக்க சொல்லுங்க மாப்பிள. ஐயோ அத்தை, இந்த போட்டோவை சித்ரா மாட்டி வச்சது ஒரு வகையில் நல்லதுதான். என்ன மாப்பிள சொல்றீங்க? ஆமா அத்தை, வர்ற பை எலெக்ஷன்ல நான் நிக்க போறேன். அப்ப கட்சிக்காரங்க அடிக்கடி என்ன பார்க்க வருவாங்க, பத்திரிக்கைக்காரங்க என்ன பேட்டி எடுக்க வருவாங்க. அவங்க எல்லாம் இந்த போட்டோவை பார்த்தாங்கன்னா செத்து போன சம்சாரத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான், டெய்லி இந்த போட்டோவுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துறான்னு பேசிக்குவாங்க. இந்த விஷயம் வெளியில இருக்கிற தாய் குளங்களுக்கு தெரிஞ்சா தாய் குளத்தோட ஓட்ட அள்ளிரலாம் அத்தை. மாப்பிள, தாய் குலத்தோட பல்ச புடிச்சிட்டீங்க. நிச்சயமா நீங்க ஜெயிச்சிடுவீங்க. பின்னுங்க பின்னுங்க. ஏய், அத்தை எவ்வளவு சந்தோஷமா போறாங்க, நீ ஏன் மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்க? நாளைக்கு நான் செத்தாலும் ஓட்டுக்காக இதே மாதிரி என் போட்டோ மாட்டி வைப்பீங்கல்ல? சிச்சி, நீ வேற இவ வேறடா. செத்தாலும் செத்தா, அந்த குழந்தையை மட்டும் உயிரோட விட்டுட்டு போயிருந்தான்னு வச்சுக்க, அதை வச்சு நிறைய சென்டிமெண்ட் பிளே பண்ணிருப்பேன். தொங்கரா போட்டோவா கேரகம்.
அந்த குழந்தையை மட்டும் உயிரோட விட்டுட்டு போயிருந்தான்னு வச்சுக்க, அதை வச்சு நிறைய சென்டிமெண்ட் ப்ளே பண்ணிருப்பேன். அண்ணி, சந்தியா அண்ணி, என்ன சும்மா இருக்கா? நான் அப்புறம் பேசுறேன். அண்ணி, இது ஏமா இப்படி கத்துற? என்ன பிரச்சனை? எல்லாம் உங்க மருமக தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். அந்த வீட்டை நீ டார்ச்சர் பண்ண வேண்டாம். சந்தியா, உன் அண்ணியால உனக்கு என்னடி பிரச்சனை? இருங்க, இத நான் உங்க முன்னாடியே கேக்குறேன். அண்ணி, 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 அண்ணி. ஏய் சந்தியா, இப்ப என்ன பிரச்சனை சொல்ல? எதுக்கு அனாவசியமா கத்திட்டு இருக்க? இருங்க. அண்ணி, 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 அண்ணி. சந்தியா என்ன பிரச்சனை? வெளியில வாங்க. சந்தியா ஒவ்வொரு கேக்குறேன். நாள் அவங்க குடுக்குற டார்ச்சர் என்னால தாங்க முடியல. சந்தியா, இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? அண்ணி, அண்ணி, சந்தியா, வாங்க. எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? என்ன உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் குட்டி கூட பழகுறது பிடிக்கலங்கிறதுக்காக என்னையும் அவரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துனீங்க. இத்தனை பேர் சொல்றீங்கிறதுக்காக அவர்கிட்ட நான் என் ஃப்ரெண்ட்ஷிப்பே குறைச்சுக்கிட்டேன். அப்ப கூட உங்க ஆட்டம் தீரலையா? என்னடி பண்ணாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணாங்க. அவர் போத ஐஸ்கிரீம் விக்கிறாருன்னு அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இன்சல்ட் பண்ணிருக்காங்க. என்ன ரேகா? எங்களுக்கு ஆராய்ச்சி பத்திரிகையில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க குட்டியோட ரெஸ்டாரண்ட்ல போதை மருந்து கலந்து ஐஸ்கிரீம் விக்கிறாங்கன்னு. நான் வெரிஃபை பண்ணேன், அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால தான் நான் ரெய்டுக்கு போனேன். போய் என்ன சாதிச்சீங்க? உங்களால அதை உண்மையை நிரூபிக்க முடிஞ்சுதா? என்ன ரேகா, ஏன் சைலண்டா இருக்க? அப்ப இவ சொல்றதுல உண்மையா? அவங்களால பேச முடியாதுனா, அவங்களால நிரூபிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் ரைட் எல்லாமே இவங்களும் அந்த பிரச்சனாவும் சேர்ந்து போட்ட டிராமா. மாசி இவங்க பழி வாங்கறதுக்காக போட்ட பிளான். சந்தியா, ஏன் எப்பவுமே தப்பாவே நினைக்கிறேன்? குட்டியோட ரெஸ்டாரண்ட்ல போதை மருந்து கலந்து ஐஸ்கிரீம் விக்கிறாங்கன்றது உண்மை. ஆனா நாங்க ரெய்டுக்கு வரப்போறது எப்படியோ மாசிக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் அலர்ட் ஆயிட்டான். அதனால தான் அவன் தப்பிச்சிட்டான். ஓ, இப்ப புரியுது அண்ணி. மாசிலாமணிய உங்களுக்கு பிடிக்காது, அவரை பழி வாங்க முடியல. அதனால அவரோட சொந்தக்கார பையன் குட்டியை நீங்க பழி வாங்கிட்டீங்க. குட்டி மட்டும் மாசியோட சொந்தக்கார பையனா இல்லாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்களானா அவங்க? நீலாம்பரி, try to understand me, நீலாம்பரி. Oh, I understand you perfectly well. No, you don't. You don't understand my job either. I'm not talking about favoritism here. I don't want your official jargons here. Listen to me. கொஞ்சம் பேசாம இரு ரேகா. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. தவறு செஞ்சவங்க சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமா நீ சட்டத்தை வளைச்சு கொடுக்க மாட்டேங்கிறது எனக்கு பெருமை. அதே சமயம் வேண்டாதவங்களை பழி வாங்கறதுக்காக அந்த சட்டத்தை பயன்படுத்துறது கொஞ்சம் கூட பெருமை இல்லை. நீ ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரி, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நான் இப்படி சொன்னேன்னு வருத்தப்படாத. நம்ம குடும்ப நன்மைக்காகத்தான் சொன்னேன். இனிமேலாவது புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். வா சந்தியா. பல புடை திடும்